சூர்யா அவருடைய தொடர்ச்சியை நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட வரேன். ஒரு 200 இடம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. விக்கிரவாணி ஒன்று இருக்கட்டும், அதில் ஒரு ஆளுங்கட்சி ஏற்கனவே உங்களுக்கு வந்து முன்னிலை வகிச்சிருக்கீங்க, அதெல்லாம் இருக்குது. 200 இடம் அப்படின்னு முன்வைக்கிறதே ஒரு வியூகம் தான் அப்படிங்கிறாரு திரு. அது ஒரு வியூகமாக வைக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கலாம். பாஜக 400+ அப்படின்னு சொன்ன மாதிரி திமுக 200+ன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுதா? ஒரு மைண்ட் கேம்? அது மைண்ட் கேம்லாம் இல்லை. பாஜக 400+ அப்படின்னு சொன்னதுக்கு அடிப்படை தரவுகள் எதுவுமே கிடையாது. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 200+ அப்படின்னு சொல்லலை, போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 200+ன்னு சொல்லலை. இப்போ வந்த முடிவுகளை வச்சு தரவுகள் இருக்கு எங்ககிட்ட. ஒரு 221 தொகுதியில் எங்களுடைய இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வைக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அதில் 200 அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி உழைப்பதற்கு உங்களை அழைக்கிறேங்கிறது தான் மெசேஜ். அதை நோக்கி நாம வேலை செய்வோம், வாங்க கோவைக்கு, அதிலிருந்து கோவையிலிருந்து அதை தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் இப்ப விவாதமாகி இருக்கிறது. ஓகே, இந்த தேர்தல் வந்து நம்ம சொன்னா போல 2 முக்கியமான விஷயத்த கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, இது தேசிய அளவில் மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல், அதெல்லாம் நிச்சயமா உண்டு. இது மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல்னு நாங்க மட்டும் தான் சொன்னோம், திமுக அணி மட்டும் தான் சொன்னது. அதிமுக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தேசிய கட்சிகளும் வேண்டாம், தேசிய கட்சிகள் ஒரே மாதிரி தான். அவங்களுடைய பிரதான பரப்புரை மொத்தமும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி மீது ஒரு விமர்சனத்தையும் வைக்காமல் எங்களை தாக்கி தான் அவருடைய மொத்த பரப்புரையும் டிசைன் பண்ணப்பட்டது. அதே போல பாஜக, தமிழ்நாடு பாஜகவா இருக்கட்டும், மோடி இங்க வந்துட்டு போனதா இருக்கட்டும், அவர்களுடைய சாதனையை சொல்லல, அவர்கள் எல்லாம் பண்ணோன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் திமுக கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் பிரச்சனை அப்படிங்கறத சொல்லிதான் அட்டாக் பண்ணாங்க. அப்ப 2 முனை தாக்குதலை எதிர்கொண்டு அதன் பிறகுதான் நாங்க வந்து இப்ப 221 தொகுதியில முன்னிலை அப்படிங்கறத வந்திருக்கோம். 3 ஆண்டுகள்ல இவங்க என்னெல்லாம் எங்களுக்கு எதிராக கட்டமைச்சாங்களோ அதை மீறி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல, பிறகுதான் இந்த 221 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க மட்டும் தான் இது மோடி வேணுமா வேணாமாங்கிறத சொன்னோம். பிஜேபியோ அதே போல சொல்றாங்க, மோடி வேணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய களத்துல அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது இப்போதோ திமுக ஆட்சி மீதான ஒரு ரெஃபரண்டம் அல்லது அது மீதான விமர்சனம், அது மீதான பார்வை மக்களுக்கு என்னன்னா அது மாறலாம். அதிமுக தான் சொல்றாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேறங்க, இது வேறங்க, இதுல மாறும் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதிமுக வந்து களத்தை சுத்தமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்தி பேட்டியில கூட 1% எல்லோரும் பிரிந்து போன பிறகு நாங்க 1% கூடுதல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து மக்களை ஏமாத்துறதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அதிமுகவை ஏமாத்துகிற வேலை. ஏன்னா 22 இடத்துல நின்று 19.4% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு 34 இடம், 12 நாடாளுமன்ற தொகுதி கூடுதலா நின்று 1% கூடுதலா வாங்குது. அப்ப இந்த அடிப்படை அரித்மெட்டிக், அடிப்படை கணக்கு வந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களுக்கோ பர்சன்டேஜ் என்னங்கறத பார்க்கணும். எவ்வளவு இடங்கள்ல போட்டிட்டாங்க, அதுல இருந்து எவ்வளவு வாக்குகள். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 24 இடங்கள், 24 இடங்கள்ல போன முறை உதயசூரியன் நின்னது. இந்த முறை வந்து நாங்க வளர்ந்திருக்கிறோங்கிற உணர்வு எங்க தொண்டர்கள்ட்ட இருக்கிறது, தலைவர்கள்ட்ட இருக்கிறது. ஆனாலும் இந்த கூட்டணியினுடைய அவசியத்தை கருதி ஒருங்கிணைந்த ஒரு அணி அவசியம்ங்கிறதன் அடிப்படையில 2 சீட்டை தனிச்சின்னத்திற்கு விட்டு கொடுத்துட்டு நின்றுக்கோம். அந்த அடிப்படையில் அங்க ஒரு பர்சன்டேஜ் லாஸ் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல, ஒட்டுமொத்தமா கூட்டணி பர்சன்டேஜே கூட கடந்த முறை விட இந்த முறை சட்டமன்றத்தை விட கூடுதல். சட்டமன்றத்தில் வந்து 45%. கடைசியாக தமிழ்நாடு முழுக்க நடந்த பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் 45% வாங்கணும். இன்னைக்கு 47%, 2% கூடுதலா தான் வாங்கியிருக்கோம். அப்ப திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது கூடிக்கொண்டே போகிறது, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது சரிந்து கொண்டே வருகிறது. இதேதான் பாஜகவுக்கும். பாஜக வந்து அன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ண சீட் என்ன, 5 சீட்டுல 3%, இன்னைக்கு 25 சீட்டு, 23 சீட்ல வந்து 11%. அவங்க வாக்கு சதவீதம் யாருக்கும் கூடிரல எங்க எதிர்க்கட்சிகளுக்கு அப்படிங்கிறீங்க. விக்கிரவாண்டி களம் என்பது மீண்டும் உங்களுக்கான உங்கள் சாதனை, உங்கள் ஆட்சியை மக்கள் எவ்வளவு மதிப்பிடுறாங்கன்ற நேரடியான ஒரு தேர்தல்னு பார்க்க வேண்டியிருக்குமா? 2 வகையில இருக்கு. ஒன்னு, ஆட்சி மீதான மதிப்பீடு இடைத்தேர்தல் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் நீங்க கன்னியாகுமரியில அப்படி சொல்லல, ஜெயிச்சதை நான் கணக்கா சொல்லல. இடைத்தேர்தலில் நாங்க ஜெயிச்சிருக்கோம், விளவங்கோடு ஏற்கனவே எங்களுடைய அணிதான் இருந்தது, கூட்டணி தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது வேற. ஆனால் 2019 நாடாளுமன்ற பொது தேர்தலில் விளவங்கோடு தொகுதி மக்கள் எம்பி, காங்கிரஸ் எம்பிக்கு அளித்த வாக்கு 87,000 வாக்கு.
ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு இடைத்தேர்தல் அளித்த வாக்கு 91,000 வாக்கு. அப்ப எம்எல்ஏன்னு வரும்பொழுது 4,000 வாக்குகள் நாங்க கூடுதலா பெறுகிறோம். அப்ப நான் இந்த கணக்கை நீங்க தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்ணி பாத்தீங்க, இது ஒரு மூடு, மக்களுடைய எண்ண பிரதிபலிப்புன்னு எடுத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க பெற்ற வாக்கை விட சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு பெறுவோம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது. அதுதான் இப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் எதிரொலிக்க போகுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்னொரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்று இருக்கு. அண்ணன் இவங்க பாமகவை சேர்ந்த சகோதரர் சொன்னதும் சரி, கணேசன் சொன்னதும் சரி, இவங்களும் சரி, பாமகவுக்கு அங்க ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது அப்படிங்கறதுல எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனா பாமக தனியாக நின்று பெற்ற வாக்கு இருக்குல்ல, அதுவும் அதிமுக தனியாக நின்று பெற்ற வாக்கும் ஓரளவிற்கு கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் எப்போது பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்களோ ரெண்டு பேருடைய வாக்கு சரிஞ்சிருக்கு. உதாரணமா 2016ல திமுக அங்க 63,000 வாக்கு வாங்குனுச்சு. வெறும் 7,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும். அந்த தேர்தலில் பாமக அங்க 40,000 வாக்கு வாங்கினார்கள். ஆனால் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து நின்ன 21 தேர்தலில் 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ் திமுகவுக்கும் இந்த 3 பேரும் சேர்ந்து நின்று அணிக்கும். இன்னைக்கு பாமகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொண்டாங்க. உதயசூரியன் சின்னம் கூட கிடையாது, திமுக வேட்பாளர் கிடையாது, கூட்டணி வேட்பாளர் ஒரு புதிய சின்னம், பானை சின்னம். அப்படி இருக்கும்போது இவர்கள் 16ல் வாங்கின 40,000 இன்னைக்கு 32,000 குறைந்திருக்கு. திமுகவினுடைய வாக்கு 72,000 அப்படிங்கறத கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இவர்கள் தனிச்சு நின்னா வாங்கக்கூடிய வாக்கு கூட பிஜேபி கூட்டணின்னு வரும்போது அது இன்னும் நெருக்கடியாக சரிஞ்சிருங்க. சரி, பேசலாம், அதை பார்க்கலாம். திரு தமிழ்மணி, இந்த விக்கிரவாண்டி அப்படிங்கிறது ஒரு இடைத்தேர்தலை தாண்டியும் 26ங்கிறது மையப்பொருளாகவே இவங்க எல்லாமே பேசுறாங்க. இப்போ முப்பெரும் விழா கோவை அப்படிங்கிற இடம் ஒரு முக்கியமாக பார்க்குது. மேற்கு மண்டலம், அதிமுக கோட்டை அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் உடைச்சிட்டோன்னு திமுக சொல்லுது. இத்தனை இடங்களில் முன்னிலை வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கால்குலேஷன் சொல்றாரு. எப்படி இதை பார்க்குறீங்க? யாருக்கு இங்கே வந்து மக்கள் ஆதரவு கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க? சார், 30 விழா பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. அது என்ன இருக்குது, காசு இருந்தால் கொண்டாடலாம். எனக்கு பர்த்டே இன்னைக்கு கொண்டாடலாம், என்கிட்ட வசதி இருந்தது, அவ்வளோதான். 30 அதுக்கு அதில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணலை, புரிஞ்சுக்கோங்க. மீதி 2 பற்றி கருத்துக்கள். இடம் எங்கே பண்ணுறாங்கன்றது ஒரு இது இல்லை. சரி, என்ன சார், தமிழ்நாட்டில் தானே சார் பண்ணுறாங்க, கேரளாவிலேயே பண்ணிட்டாங்க போய் என்ன. அதனால மன்னிச்சுங்க, 40ல இவங்க ஜெயிச்சாங்கல்ல, அங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்களா? இல்லையா, அதுல அங்க மட்டும் எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் உடைச்சிருக்கோன்னு சொல்ற இடத்துக்கு அவங்க வர்றாங்க சார். அவங்க தான் அந்த கம்ப்ளீட் வெஸ்ட் உடைச்சிட்டாங்கல்ல சார். நான் இல்லைன்னா சொன்னேன். நாட் ஒன்லி கோயம்புத்தூர் சார், சேலம் இல்ல, கள்ளக்குறிச்சி இல்ல, அவருடைய சொந்த தயவு செஞ்சு டயத்தை தான் வேஸ்ட் பண்ணணும். அல்ல, அதை ஒதுக்கிறேங்க. இதை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,60,65,000 ஓட்டு போலாகும். தப்பா இருக்கலாம், அதெல்லாம் வேற ஒரு அசம்ஷன்ல. நாம் 15,000லேருந்து 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கும். செகண்ட் அண்ணா திமுக இந்த டிஃபரன்ஸில் வரும். அதே 15,000 ஓட்டு டிஃபரன்ஸில் பாமக வரும். அங்கே பாமகவுக்கு ஓட்டு இருக்குது, கேப்டன் விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு இது யாராவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இப்போ சார். அதான் கரெக்ட் சார், கரெக்ட். அவங்களுக்கு இல்லை, எஸ் எஸ் பேசுறவங்க அதையும் சொல்லணும். அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு, ஒரு அடித்தளம். அதனால் ஒரு 15,000 ஓட்டு குறைவா அதிமுக வாங்கும். அதிலிருந்து ஒரு 15,000 ஓட்டு குறைவா பாமக வாங்கும். வழக்கமாக வாங்குற மாதிரி நியரிங் டெபாசிட் நம்ம இவர் ஸ்ரீமான் தமிழர் கட்சி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கணிப்பு. ஆனால் இந்த 200ல் எனக்கு கருத்து வேறுபாடு பெரிய அளவில் இருக்குது. எலெக்ஷன் நீங்கள் இப்போ இந்த கணக்கு போட்டிருக்கிறது திரு ஸ்டாலின் சொன்னது 2 வருஷம் கழிச்சு 26ல் வரதா வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறார். இந்த தேர்தலில் என்ன முடிவு வந்திருக்குங்கிறத சுட்டி காட்டுறாரு. கரெக்டுங்க. தேர்தல் எப்போ, சட்டமன்ற தேர்தல் எப்போங்கிறதுங்க சார். அவர் முதல்ல அதில் ஒரு அடிப்படை இருக்கிறதா சொல்கிறேன் சார். எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2021ல் அவங்க பெற்ற வெற்றியை விட கூடுதலான இடங்களில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சட்டமன்ற தொகுதி வாரியாக முன்னிலையில் இருக்கிறோம். இங்கே 3 ஆண்டுகளில் ஆட்சி மீது அதிருப்தி அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளிவரத்தை சொல்கிறார் சார். நான் அதெல்லாம் ஒன்றும் மறுக்கலை சார். 221 கூட சகோதரர் சொன்னார் இல்லையா, கரெக்ட். 221 தான் வந்திருக்கு. ஆமாம் சார், அதுதான் அவர் ஒரு பெருந்தன்மையாக 21 விட்டு 200 சொல்கிறாரு சார். என்ன ஐ கிராண்ட் டீம் பெருந்தன்மையாக சொல்கிறாரு 21 கழிச்சிட்டு கூட. ஆனால் அது இல்லை இஷ்யூ.
இன்னும் 6 மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். சரி. பலவித அரசியல் மாற்றங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே வந்துட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி போயிடும். டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை நோக்கி போயிடும். பிஜேபிக்கு டிஎம்கே தயவு தேவைப்படுது. ஏன்னா 2/3 வரும். அவங்க நாயுடுவையோ இவரையோ அவங்க துல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஒரு பிளாக் 25 எங்கேயாவது நீ சவுண்டு கூடாத, இன்னொரு 25 என்கிட்ட இருக்குன்னு அதிலெல்லாம் மோடி கில்லேடி. அதுதான் அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சாணக்கியத்தனம், தவிர ஒன்றும் இல்லை.